குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் நம்ம வந்து நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா HNO3. அதான் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா, நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹீட்டிங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 அல்லது சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட்னா NaNO3. இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அது கூட சம அளவு சல்ஃபரிக் ஆசிட் H2SO4. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இந்த சல்ஃபரிக் ஆசிட் கூட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். Potassium nitrate, sulfuric acid is reacted with nitric acid. Another one வந்து sodium hydrogen sulfate அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்கும். ஒரு நைட்ரிக் ஆசிட் வந்து டீகம்போஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சிதைஞ்சு போகாமல் இருப்பதற்கு டெம்பரேச்சர் நம்ம வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். The temperature is kept as low as possible to avoid the decomposition of nitric acid. நைட்ரிக் ஆசிட் வந்து சிதைஞ்சு போகாமல் இருப்பதற்கு நம்ம அதனுடைய டெம்பரேச்சரை குறைவாக தான் வச்சுருக்கணும். இல்லைன்னா நைட்ரிக் ஆசிட்டை பிரிஞ்சு போயிடும். The acid contains as a fuming liquid which is colored brown by the presence of little dinitrogens which is formed due to the decomposition of nitric acid. நைட்ரிக் ஆசிட்டு அது என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக டீகம்போஷன் ஆகி என்னென்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு காம்பவுண்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். நைட்ரஜன் டை ஆக்சைடு காம்பவுண்டு வந்து ஃபார்முலா NO2 பிரிஞ்சு வரும். ஒன்று வாட்டர், இன்னொன்று ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸாக பிரிஞ்சு வரும். அதனால தான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிறிதளவு நைட்ரிக் ஆசிட்டே வந்து டீகம்போஷன் ஆகி அது என்ன கலராக மாறிடுது அப்படின்னு கேட்டால் ப்ரௌன் கலராக மாறிடுது. அது டீகம்போஷன் ஆகும் பொழுது நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 அப்படிங்கிற காம்பவுண்டை கொஞ்சமாக மாற்றுது. அதனால தான் ப்ரௌன் கலராக மாறிடுது. கமர்ஷியல் வணிக ரீதியாக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் எ லார்ஜ் ஸ்கேல் யூஸிங் ஆக்ஸ்வால்ட் ப்ராசஸ். நைட்ரிக் ஆசிட்டை அதிகமாக தயாரிக்கும் முறைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்வால்ட் ப்ராசஸ். 1 மார்க் கொஸ்டின். In this method ammonia from the Haber process is mixed about 10 times of air. இதில் ஹேபர் ப்ராசஸில் உருவான அம்மோனியாவை 10 மடங்கு காற்றுடன் கலக்கப்படுகிறது. இந்த ஹேபர் ப்ராசஸில் நம்ம வந்து அம்மோனியா தயாரிச்சிருப்போம். இதை 10 மடங்கு வந்து காற்றுடன் ஏருடன் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஏரில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். அப்போ இந்த அம்மோனியாவானது 10 மடங்கு காற்று வந்து 10 மடங்கு இருக்கும். அது கூட கொண்டு போய் நம்ம இந்த அம்மோனியாவை ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பண்ணிடுறோம். This mixture is preheated and passed into the catalyst chamber where they come in contact with the platinum gas. பிளாட்டினம் கம்பி வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. வலைப்பின்னல் அப்படி காஸ் அப்படின்னா வலைப்பின்னல் பிளாட்டினம். இது பிளாட்டினம் கம்பி மீது இது ஒரு கேட்டலிஸ்ட்டு. இதன் மீது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிக்சர் எது அம்மோனியாவையும் இந்த ஆக்சிஜன் மிக்சரையும் ஒன்றா கொண்டு போய் இது மேலே வந்து படும்படி செய்கிறாங்க. இந்த இப்போ வெப்பப்படுத்தும் போது இந்த வினைவாக மாட்டேங்குது. கேட்டலிஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா தனி அறையில் வச்சுருப்பாங்க. ஒரு தனியான ஒரு ரூமில் வந்து வச்சுருக்காங்க. This temperature rise about to 1275 Kelvin and the metallic gas bring about the rapid catalytic oxidation of ammonia. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த பிளாட்டினம் கம்பி வழியாக உள்ள தொடர்புடன் இருக்குது. அது வழியாக அம்மோனியா கொண்டு போய் அது மீது படுமாரி செய்கிறாங்க. இந்த
கம்பி வலைப்பின்னல், இது பிளாட்டினம் கம்பி வலைப்பின்னல். இதில் மீது அந்த அமோனியாவை வந்து மேலே படுற மாரி வச்சுருப்பாங்க. படுற மாரி வச்சுட்டு என்ன பண்ணாதீங்க, ரியாக்ட் ஆகும்போது நமக்கு எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால், இது கூட 2 ரியாக்ட் ஆகி அமோனியா கூட இந்த ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டரையும் 120 கிலோஜூல்ஸ் கிடைக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு கூட மறுபடியும் ஆக்சிஜன் சேர்ந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். The nitrogen dioxide produced is passed through a series of absorption towers. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு அப்சார்ப்ஷன் டவர் மீது வந்து படுற மாரி வந்து செய்கிறாங்க. ஒரு பரப்பு கவரிங் வழியாக செலுத்தப்படுறாங்க. அது செலுத்தப்படும் பொழுது இட் ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் த நைட்ரிக் ஆசிட். அந்த இதில் என்ன பண்ண வாட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடு கூட வாட்டர் ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுது. மீண்டும் நமக்கு எதாவது போட்ட கேட் டெஸ்ட்டு நமக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து தனியாக. இந்த மெத்தடில் தான் நம்ம அப்படின்னு கேட்டால் கமர்ஷியலாக வந்து நைட்ரிக் ஆசிட் தயாரிக்காங்க வணிக ரீதியாக. ப்ராப்பர்ட்டிஸ் நைட்ரிக் அமிலம் வந்து எப்படி இருக்குது. நைட்ரிக் ஆசிட் இஸ் ஏ கலர்லெஸ். இது வந்து ஒரு நிறமற்றது. இட் பாயில்ஸ் அட் 86 டிகிரி செல்சியஸ். நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு நிறமற்றதாக இருக்கும். அது 86 டிகிரி செல்சியஸில் வந்து கொதிக்கும். ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்சிபிள் வித் வாட்டர். மிஸ்சிபிள்னா வாட்டரில் கம்ப்ளீட்டாக வந்து கலக்கிற மாதிரி. இந்த ஆசிட் வந்து நீரில் முழுமையாக கரைஞ்சிடும். இட் ஃபார்மிங் த கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர் 98% நைட்ரிக் ஆசிட். இந்த ஆசிட் வந்து நீருடன் முழுமையாக கலந்து கொதிநிலை மாறாக கலவை உருவாக்குது. The forming constant boiling mixtures கொதிநிலை மாறாத கலவை வந்து உருவாகுது 98%. இந்த பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோனா, இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோனா 120.5 டிகிரி செல்சியஸ் 120.5 டிகிரி செல்சியஸ். Fuming nitric acid containing oxide of nitrogens. இது என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் புகையும் நைட்ரிக் அமிலமாக மாறிடுது. It decomposes on exposed sunlight or on being heated into nitrogen dioxide, water and oxygen. இது நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் காற்றில் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது புகையை ஏற்படுத்துது. அது எது காரணம் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடாக பிரிஞ்சு போகுது, வாட்டராகவும் பிரியுது, ஆக்சிஜனாகவும் பிரியுது. அதனால தான் என்ன பண்ணுறது நைட்ரிக் ஆசிட் வந்து புகையும் நைட்ரிக் ஆசிடாக இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுனால தான் ப்ரௌன் கலராக இருக்குது. Due to this reaction, pure acid or its concentrated solution becomes yellow and standing. தூய்மையான அமிலம் எப்படின்னா அதனுடைய கரைசல் எப்படி இருக்குன்னா எல்லோ கலரில் இருக்கும். கரைசலானது வந்து எல்லோ கலரில் இருக்கும். பியூர் நைட்ரிக் ஆசிட் எல்லோ கலர் இருக்கும். ஆனால் அது காற்றில் ஓப்பன் பண்ணி வைக்கும் பொழுது அது நைட்ரஜன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ப்ரௌன் கலராக இருக்கும். இந்த மோஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் நைட்ரிக் ஆசிட் ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இது என்னவா செயல்படும் அப்படின்னு கேட்டால் நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். இந்த உண்மையான நைட்ரிக் ஆசிட் என்ன கலர் அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். நைட்ரிக் ஆசிட்டை காற்றில் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது என்ன கலர்னு கேட்பான். கீப் பண்ணும்போது சன்லைட்டில் வைக்கும்போது அது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு கேட்பான். நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஆக்சிடேட்டர் காரணியாக செயல்படுது. Hence the oxidation state the change from 5 to LOR1. இதனுடைய ஆக்சிடேட்டர் எண் வந்து 5லிருந்து குறைந்தபட்ச மதிப்பிற்கு மாற்றமடைகிறது. இதில் HNO3யில் இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட்டு என்ன அப்படின்னு இது ஆக்சிஜன் நிலை 5லேருந்து மாறுது. இதுக்கு வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +5ல் இருக்குது. அதிலேருந்து வந்து குறைந்தபட்ச மதிப்புக்கு மாறுது. இது வந்து உலோகங்களோட வினைப்பட்டு ஹைட்ரஜனை தராது. It does not yield the hydrogen
இன் இட்ஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகி இது எதை கொடுக்காது, ஹைட்ரஜனை கொடுக்காது. அப்போ மெட்டல் கூட வந்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஹைட்ரஜன் கொடுக்காது. நைட்ரிக் ஆசிட் கேன் ஆக்ட் ஆஸ் ஆசிட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். நைட்ரிக் அமிலமானது ஆக்சிஜனேற்ற காரணியாகவும் நைட்ரேட்ட காரணியாகவும் செயல்படுகிறது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது, நைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா NO2 சேர்க்கக்கூடிய காரணியாகவும் செயல்படுது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னால் ஆக்சிடேஷன் காரணியாகவும் செயல்படுது. Like other acid, it reacts with base and basic oxide to form salt and water. இப்போ வந்து ஜிங்க் ஆக்சைடு கூட நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகுது. இதில் இருக்கிற ZNO இதில் இருக்கிற ஒரு 2 NO3யும் ஜாயிண்ட் ஆகி ஜிங்க் நைட்ரேட் ஆகிடுது. மீதி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 H இருக்கும். இங்கே ZNOவில் ஒரு O இருக்கும். 2 நம்ம ஆல்ட்ரு பண்ணி எழுதும்போது H2Oன்னு எழுதலாம். அதேமாதிரி ஃபெரிக் ஆக்சைடு கூட 10 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இந்த 3 Fe அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 NO3 இருக்கும். 10 NO3ல் 9 NO3 த்ரைஸ்ன்னு போட்டு முன்னாடி வந்து Fe முன்னாடி 3 இருக்குது. அப்போ 3 × கீழே 3 9. அப்போ 9 NO3 எடுத்துக்கிறோம். மீதி ஒரு NO3லேருந்து 2 O மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம். மொத்தம் எத்தனை H இருக்குன்னா 10 H இருக்குது. 10 H நம்ம வந்து 5H2 நம்ம எழுதிக்கிறோம். இந்த இடத்துல வந்து மீதியான 3Feன்னு இருக்குமா, 3FeOவில் இந்த 3 O இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணிடும்போது இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். The non-metal like carbon, sulfur, phosphorus and iodine are oxidized by nitric acid. இதெல்லாம் நான்மெட்டல் கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது, கார்பன் கூட ரியாக்ட் ஆகும்பொழுது 4 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது 2 times வாட்டர், 4 டைம் நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சல்ஃபர் கூட 2 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கிது. பாஸ்பரஸ் கூட 20 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது H3PO4, பாஸ்பரிக் ஆசிட், வாட்டர், நைட்ரஜன் டை ஆக்சைடு 20 டைம்ஸ். 3I2 கூட வந்து 10 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது HiO3, ஹைட்ரஜன் பேர் அயோடிக் ஆசிட் 6 டைமும், 10 டைம் வந்து நைட்ரஜன் ஆக்சைடையும், 2 டைம்ஸ் வாட்டரும் கிடைக்கிது. நைட்ரிக் ஆசிட் ஃப்ளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது HF கிடைக்குது. ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் அண்டு NO3F. ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபரும் நைட்ரிக் ஆக்சைடையும் வாட்டரும் கிடைக்குது. நம்ம எத்தனை டைம்ஸ் மோல்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம், அதை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நைட்ரேட்டிங் ஏஜென்ட். நைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் கூட பென்சின் வந்து ரியாக்ட் ஆகுது. பென்சினுடைய ஃபார்முலா நம்ம வந்து C6H6 அப்படின்னு எழுதலாம். C6H6 தான் இது, இப்படி எழுதலாம். இந்த எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதுன்னா கார்பன் ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். CHக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து 6 கார்பன் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது கூட நைட்ரிக் ஆசிட்டும் HNO3யும் ப்ளஸ் H2SO4யும் நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது NO3 கிடைக்கும். NO2 ப்ரொடியூஸ் ஆகும். NO2 ப்ளஸ் நைட்ரோனியம் அயான்ஸ். இந்த நல்லா கவனிங்க. நைட்ரிக் ஆசிடையும் சல்ஃபூரிக் ஆசிட்டும் ஒன்றா சேர்த்தும் பொழுது NO2 ப்ளஸ் வரும். இது பாருங்கள்,
நைட்ரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் என்ன வருதுன்னா HNO2 ப்ளஸ் நைட்ரோனியம் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் வாட்டர் அண்டு ஹைட்ரஜன் சல்ஃபேட் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த NO2 ப்ளஸ் அயான் தான் வந்து இந்த பென்சின் ரிங்கில் வந்து CCH கூட வந்து ஜாயிண்ட் ஆகும் பொழுது அதில் வந்து ஒரு ஹச் வெளியே போயிடும். அந்த இடத்துல வந்து ஒரு NO2 வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ CCH5 NO2 இன்னொன்று வந்து வாட்டர் ஸ்டோன் கிடைக்கும். நைட்ரேஷன் டேக் பிளேஸ் டூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோனியம் அயான்ஸ். எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம போட்டு இந்த பென்சின் ரிங் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இந்த இடத்துல ஒரு ஹெச் இருக்குதுன்னா இது கூட நம்ம வந்து NO2 ப்ளஸ் ஜாயிண்ட் ஆகும் பொழுது இங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஹெச் வெளியே போயிடும். அந்த இடத்துல NO2 ப்ளஸ் NO2 ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ எப்படி கிடைக்குன்னா பென்சின் ரிங் NO2 கிடைக்கும். அப்போ இந்த ரிங்கில் வந்து மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்கும்? 6 கார்பன் இருக்கும். 6 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா 5 ஹைட்ரஜன் இருக்கும். NO2 இருக்கும். அதுதான் வந்து CCH5 NO2 நைட்ரோபென்சீன் அப்படி கிடைக்கும். ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அண்ட் மெட்டல். நைட்ரிக் ஆசிட் மீது மெட்டல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. All metal with expectations of gold, platinum, rhodium and iridium and tellurium. தங்கம், பிளாட்டினம் AU, பிளாட்டினா PT, ரோடியம் அப்படின்னா RH, இரிடியம் அப்படின்னா IR, டண்டுலம் அப்படின்னா T. இந்த காம்பவுண்டு கூட தங்கம், பிளாட்டினம், ரோடியம், இரிடியம் மற்றும் டெண்டுலியம் போன்றவற்றை தவிர மற்ற எல்லா உலோகங்களும் நைட்ரிக் அமிலம் வினைபுரிகின்றன. இந்த எலமெண்ட்ஸை தவிர மீதிக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கூடயும் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும். இது கூட மட்டும் ரியாக்ட் ஆகுது எக்ஸப்ட் இதை தவிர மீதிக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கூட என்ன பண்ண அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும். நைட்ரிக் ஆசிட் ஆக்சைடு இந்த மெட்டல். நைட்ரிக் அமிலம் உலோகங்களை ஆக்சிஜனேற்றம் அடை செய்கிறது. இந்த உலோகங்களை என்ன பண்ணுறதுன்னா ஆக்சிடேஷன் அடை செய்யும். சம் மெட்டல் சச் ஆஸ் அலுமினியம், அயான்ஸ், கோபால்ட், நிக்கல் அண்ட் குரோமியம் ஆர் rendered passive in concentrated acid due to the formation of the layer on their oxide on the metal surface. இந்த அலுமினியம், இரும்பு, கோபால்ட்டு, குரோமியம் போன்ற சில உலோகங்கள் அடர் நைட்ரிக் அமிலத்தில் வினைப்படும் போது அவற்றின் சர்ஃபேஸ் பகுதியில் வந்து ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகிடும். இது அலுமினியம்னு வச்சுக்கோங்களேன். அலுமினியம் இது கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது அந்த நைட்ரிக் அமிலம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அதனுடைய சர்ஃபேஸ் பகுதியில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அந்த அடுக்கு இதை வந்து என்ன பண்ணோம்னா வினைபுரிய தடுத்துரும். அந்த லேயர் என்ன பண்ண அப்படின்னா அது வந்து ரியாக்ட் ஆகிறத தடுத்து நிறுத்திடும். இந்த ஆக்சைடு வந்து அடுக்கு வந்து தரும். இது பேர் எதுனா ஒரு ஆக்சைடு மேலே வந்து ஃபார்ம் ஆகிடும். when electropositive metal like tin, arsenic, antimony and tungsten and molybdenum, nitric acid give the metal oxide. நைட்ரிக் அமிலமானது டின்னு, ஆர்சனிக், ஆன்டிமனி, பிளாட்டினம் போன்ற குறைந்த நேர்மின் தன்மை கொண்ட உலோகங்களுடன் உலோக ஆக்சைடை உருவாக்கும். இப்போ இந்த காம்பவுண்டு எல்லாத்துலேயும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இதனுடைய ஆக்சைடு நமக்கு வந்து கொடுக்கும். The metal in which higher oxidation state and acid is reduced to lower oxidation state. இந்த ஆக்சைடு உலோகமானது உயர் ஆக்சிஜன் நிலை காணப்படும். இப்போ இந்த நிலையில் வந்து ஆக்சைடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டின் ஆக்சைடு, ஆர்சனிக் ஆக்சைடு, ஆன்டிமனி ஆக்சைடு இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். மேலும் அமிலமானது குறைந்த ஆக்சிஜன் நிலைக்கு ஒடுக்கப்படுகிறது. ஆசிட் வந்து குறைந்த நிலைக்கு ஆக்சிஜன் நிலைக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது.
and the acid is reduced to lower oxidation state. The most common product evolved when nitric acid react with metal gas. உலோகங்கள் வினைப்படும் பொழுது NO2, NO மற்றும் H2 ஆகிய பொதுவாக உருவாகும் வினைப்பொருளாகும். இந்த ஆசிட் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது சில கேஸ் வந்து உருவாகும். இந்த ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது சில கேஸ் உருவாகும். NO2, NO அண்ட் H2O. மிக அரிதாக என்ன பண்ணுவோம்னா அக்கேஷன்ஸ் N2, NH2OH அண்ட் NH3 ஆல்சோ இஸ் ஃபார்ம். மிக அரிதாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எது உருவாகுன்னா N2 நைட்ரஜனும் ஹைட்ராக்சில் அமீன் NH2OHும் NH3 அமோனியாவும் சில இடத்துல ஃபார்ம் ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதனுடைய நைட்ரஜன் மீது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்பான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் HNO3. இதுக்கு ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறதுனால இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஹைட்ரஜனோட சார்ஜ் வந்து +1. இதை நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸு. ஆக்சிஜனுக்கு -2. 3 ஆக்சிஜன்களாம் 3 × -2 = 0. இப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 1 + x -6 = 0. அப்போ x - 5 = 0 கிடைக்கும். எக்ஸ் மட்டும் வேணும்னா x = 5. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 5 அப்படின்னு கிடைக்கும். இதேமாரி எல்லா காம்பவுண்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த இருக்கிற நைட்ரஜன் மீது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்பேன். The reaction of metal nitric acid are explained in the 3 steps. நைட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது 3 ஸ்டெப்பில் ரியாக்ட் ஆகுது. The metal nitrate is formed with the release of nascent hydrogens. அதாவது பிறவிநிலை நேசன் ஹைட்ரஜன்னா பிறவிநிலை ஹைட்ரஜன் வந்து வெளியேற்றப்பட்டு உலோக நைட்ரேட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கும். இப்போ மெட்டல் அது கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகிறோம். பிறவிநிலை ஹைட்ரஜன் ஹச் வெளியே போயிட்டு இந்த எம்மு இந்த HNO3 மட்டும் ஜாயின் ஆகுது. மெட்டல் எம்முனா மெட்டல், இதில் இருக்கிற HNO3 இருக்கிற NO3 மட்டும் இது கூட மெட்டல் கூட ஜாயின்ட் ஆகி இந்த ஹச் மட்டும் தனியாக வருது. அப்போ நேசன் ஹைட்ரஜன்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. அப்போ நமக்கு வந்து மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகிடுது. செகண்டரி ரியாக்ஷன் இரண்டாவது நேசன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்ட் பை த ரெடக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இரண்டாவது இந்த பிறநிலை ஹைட்ரஜன் நைட்ரிக் அமிலத்துடன் ஒடுக்க வினைப்பொருளை உருவாக்குது. நைட்ரிக் அமிலம் இந்த நேசன் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதில் இந்த நைட்ரிக் ஆசிட்லேருந்து ஒரு ஓ மட்டும் வந்து இந்த 2H கூட ஜாயிண்ட் ஆகி H2Oவாக மாறிடும். ஒரு ஓ வெளியே வச்சுற மாதிரினா HNO2வாக மாறிடும், நைட்ரஸ் ஆசிட்டாக மாறிடும். 6 டைம் ஹைட்ரஜன் சேர்த்தும் பொழுது ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்குது. 2 டைம் வாட்டர் வெளியே போயிடுது. 8 டைம் ஹைட்ரஜன் சேர்த்தும் பொழுது அம்மோனியா கிடைக்குது. 3 டைம் வாட்டர் வெளியே போயிடுது. அதேமாதிரி 2 மோல்ஸ் நைட்ரிக் ஆசிட் கூட 8 மோல்ஸ் ஹைட்ரஜன் சேர்த்தும் பொழுது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட்டும் அண்டு 4 டைம்ஸ் வாட்டர் கிடைக்குது. அப்போ வந்து செகண்டரி ரியாக்ஷன் நைட்ரிக் ஆசிட் கூட செகண்டரி ரியாக்ஷன் எழுது அப்படின்னு கேட்டோன்னா இதுமாரி 3 மார்க் கொஸ்டின் கேட்போம். நைட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல் கூட இந்த ப்ரைமரி ரியாக்ஷன் எழுது அப்படின்னு கேட்டோன்னா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். டெர்ஷரி ரியாக்ஷன்ஸ் மூன்றாம் நிலை வந்து வினை. The secondary product either decompose or react to give final product. நமக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் டீகம்போஷன் செகண்டரி ரியாக்ஷன்ஸ் நைட்ரஸ் ஆசிட் HNO2 3 டைம் கூட அதை நம்ம வந்து சிதைக்கும் போது நைட்ரிக் ஆசிட்டும் நைட்ரிக் ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். நைட்ரஸ் ஆசிட்டில் 2 டைம்ஸ் மோல்ஸ் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது டைநைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு N2O3யும் வாட்டரும் கிடைக்குது. ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் நம்ம டீகம்போஷன் பண்ணும்பொழுது சிதைக்கும் பொழுது நைட்ரஸ் ஆக்சைடு கிடைக்கிது அண்டு H2O கிடைக்குது. ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? நைட்ரஸ் ஆசிட் கூட அம்மோனியா சேர்த்தும் பொழுது நைட்ரஜன்ஸ் அண்ட் வாட்டர் கிடைக்குது. நைட்ரஸ் ஆசிட் கூட ஹைட்ராக்சில் அமீன் சேர்த்தும் பொழுது நைட்ரஜன் N2O
N2O என்னது நைட்ரஸ் ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்த்தும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது அண்டு வாட்டர் கிடைக்குது. அப்போ செகண்டரி ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் வந்து 12th வந்து நிறைய டைம் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். காப்பர் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் அண்ட் ஃபாலோயிங் நைட்ரிக் ஆசிட் கூட காப்பர் ரியாக்ட் ஆகும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 3 டைம் காப்பர் கூட 6 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. இது 3 டைம் இருக்கிறனால 3Cuன்னு போட்டுக்கங்க. இது மொத்தமாக 6HNO3 அப்படின்னு இருக்கும் பொழுது 6H இருக்குது, 6NO3 இருக்குது. இந்த 6NO3 மட்டும் இந்த NO3 ட்வைஸ்ன்னு போட்டோம்னா இங்கே 2 இங்கே 3 இருக்குது. அப்போ 6 டைம் பேலன்ஸ் ஆகிடுச்சு, 6NO3 பேலன்ஸ் ஆகிடுச்சு. மீதி இதில் என்ன இருக்குது அப்படின்னா 6H மட்டும் இருக்கும். இந்த 6H நம்ம 6H இருக்குது. இந்த 6H வந்து 3 நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. அது கடைசி இந்த 6H 3 நைட்ரிக் அமிலம் ரியாக்ட் ஆகுது. 3HNO2 3 டைம் வாட்டர் கிடைக்கும். இந்த 3HNO2 வந்து மறுபடியும் டீகம்போஷன் ஆகி HNO3 2NO H2ன்னு கிடைக்கும். இது எல்லாமே இப்படி நடக்கும். அப்போ இந்த 3 டைம் காப்பர் கூட 6 டைம் நைட்ரிக் ஆசிட் போடும்பொழுது இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டில் மறுபடியும் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும், நைட்ரஸ் ஆசிட் மறுபடியும் ரியாக்ட் ஆகும், இது கிடைக்கும். இந்த ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பக்கம் இந்த அம்புக்குறிக்கு இந்த பக்கம் என்ன நடக்குது, இந்த பக்கம் நடக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து 3C இருக்குது, 3C. இங்கே வந்து 6HN3, இங்கே 3HNO3 இருக்குது. ஓகே, அப்போ மொத்தமாக எவ்வளோதுன்னா 8HNO3. இந்த பக்கம் பாருங்கள் 3HNO2 இருக்குது, இங்கே 3HNO2 இருக்குது. அது ரெண்டு கேன்சல் பண்ணிடுது. அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் எது காமனாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த இதை அடிச்சுட்டு தான் கேன்சல் பண்ணிடுவேன். மீதி இந்த பக்கம் இருக்குது ப்ராடக்ட் சைடு 3CuNO2 இது இருக்குதா. ஓகே, இந்த இடத்துல 6H இருக்குது, இங்கே 6H இந்த சைடு இருக்குது, அது கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ மீதி என்ன இருக்கிறதால 2NO இருக்கும், 2NO. மீதி இங்கே என்ன இருக்கும் 3H2 இருக்கும், 1H2 இருக்கும், மொத்தமாக 4H2. இதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். அப்போ காப்பர் கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது இந்த ரியாக்ஷன் தான் கடைசியாக ஃபைனலாக கிடைக்கும். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஆனால் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த எல்லா ஈக்குவேஷனும் நம்ம எழுதி காமிக்கணும். இதுதான் மெக்கானிசம். அப்படின்னா வினை வழிமுறை. அந்த 3C கூட 6HNO3 ரியாக்ட் ஆகி இது கிடைக்குது, மறுபடியும் இது கூட இது ரியாக்ட் ஆகி இது கிடைக்குது, மறுபடியும் இது கூட இது ரியாக்ட் ஆகும் இது கிடைக்குது. அப்போ மொத்தமாக ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கும்போது இது கிடைக்கும். அப்போ நம்ம இது ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா மொத்தமாக இது மெக்கானிசம் ரியாக்ஷன்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குங்கிறது தான் மெக்கானிசம். The concentrated acid has a tendency to form nitrogen dioxide. இந்த கான்சன்ட்ரேட் ஆசிட் வந்து எதை வழங்குது அப்படின்னு கேட்டால் நைட்ரஜன் டை ஆக்சைடை வழங்குது. நைட்ரஜன் டை ஆக்சைடுனா NO2 கொடுக்குது. இந்த Cu கூட 4 டைம் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது CuNO3 ட்வைஸ் 2 டைம் வந்து ஜாயின் ஆகுது. மீதி 2 டைமில் வந்து 2 டைம் வந்து NO3 இருக்கும். அந்த 2 டைம் NO3ல் இதுலேருந்து ஒரு ஓவும் இதுலேருந்து ஒரு ஓவும் வெளியே வந்து எடுத்துக்கங்க. இதில் 4 வச்சுருக்கோம், அந்த 4 வச்சு நம்ம 2H2ன்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து ஒரு ஓவும் இதுலேருந்து ஓவம் எடுத்துக்கலாம். 2 ஓம்லேயும் வாட்டர் வெளியிடும். அப்போ மீதி எனக்கு NO2 இருக்கும், இங்கே ஒரு NO2, மொத்தமாக எத்தனை NO2 2NO2. அப்போ கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் எடுக்கும்போது 2NO2 நமக்கு வெளியே வரும், நைட்ரஜன் டை ஆக்சைடு. அதேமாதிரி மெக்னீசியத்துக்கு கூட வந்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்பொழுது இது கிடைக்கும். இந்த 8H மறுபடியும் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது அமோனியா கிடைக்கும், 3 டைம்ஸ். மறுபடியும் நைட்ரிக் ஆசிட் வந்து இந்த அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்பொழுது அமோனியம் நைட்ரேட் கிடைக்கும். இந்த ஓவரால் ரியாக்ஷன்ஸில் இந்த சைடில் என்னென்ன காமனாக இருக்குது, இந்த சைடில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத கேன்சல் பண்ணலாம். இந்த பக்கம் 8H, இங்கே 8H கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு NH இருக்குது, இங்கே ஒரு NH கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இந்த 4 mg இருக்குது, 4 mg, இங்கே 8 NH3, இங்கே 1 9, இங்கே 10. அப்போ மொத்தமாக இந்த பக்கம் 10 HNO3 இருக்குது. இந்த சைடில் ப்ராடக்ட் சைடில் நடக்குது 4 mg NO3 ட்வைஸு.
அதுக்கடுத்தது இங்கே NH4NO3 இருக்குது, இங்கே 3H2. இந்த மாதிரி இந்த பக்கம் காமனாக என்னது, இங்கே என்ன காமனாக இருக்குது, அதை ரெண்டு கேன்சல் பண்ணிவிட்டு மீதிக்கு ஓவரால் டெக்ஸ்ட் முடியாது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டைலூட் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது மெக்னீசியத்துக்கு கூட இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டால்ஸ் கூடயும் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷனை மெக்கானிசத்தோடு எழுதுவோம். இது 3 மார்க் கொஸ்டின் கேட்பான். இது ஒரு 3 மார்க்கு. இந்த ஓவரால் மெக்கானிசம் இது வந்து கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட், இது வந்து டைலூட் நைட்ரிக் ஆசிட்ஸ். இந்த கொஸ்டின் என்னன்னா காப்பர் ரியாக்ட் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கேட்போம். காப்பர் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். அதே மாதிரி மெக்னீசியம் ரியாக்ட் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட், மெக்னீசியம் ரியாக்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு கேட்போம். நைட்ரிக் ஆசிட்டுடைய யூசஸ் என்ன? நைட்ரிக் ஆசிட் யூஸ்ட் ஆஸ் எ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த அக்வா ரீஜன். ஒரு நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. அக்வா ரீஜ் அப்படின்னா என்ன கேட்டால் ராஜ திரவகம் தயாரிப்புகளும் பயன்படுத்துகிறாங்க. சால்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் இன் எ ஃபோட்டோகிராஃபிக். அதாவது நைட்ரிக் அமில உப்பு வந்து புகைப்பட தொழிலில் வந்து பயன்படுது. AgNO3. அந்த துப்பாக்கி தேவையான ஃபயர் ஆர்ம்ஸ், கன் பவுடர் ஃபார் ஃபயர் ஆர்ம்ஸ் NaNO3. அதாவது துப்பாக்கி தேவையான வெடிபொருந்துக்கு தயாரிப்பதற்கு NaNO3 அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு பயன்படுது. சோடியம் நைட்ரைட் அப்படிங்கிற காம்பவுண்ட். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் கேட்பான், அது 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். இந்த ரெண்டும் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் அல்லது 2 மார்க் கொஸ்டின். ஏவாட்டர் செல்ஃப் கொஸ்டின் வந்து இது ஒரு ஜிங்கு கூட டைலூட் அண்ட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் HNO3 ரியாக்ட் ஆகி அது ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு எழுதி கேட்பான். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க்கு கேட்பான். இதை ஒன்று கொடுத்துட்டு அது எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்போம். நைட்ரஸ் ஆக்சைடு வந்து N2O. இதில் இதோடைய நைட்ரஜன் மீது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் +1. இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கலர்லெஸ் கேஸாக இருக்கும் மற்றும் நியூட்ரல் நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நைட்ரிக் ஆக்சைடு NO. இந்த இடத்துல NOடைய மீது சார்ஜ் +2 இருக்கும். இதுவும் கலர்லெஸ் கேஸ், நியூட்ரலாக இருக்கும். அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது டைநைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, அது நைட்ரஜன் செக்யூஸ் ஆக்சைடு அப்படின்னு ஒரு நைட்ரஜன் செக்யூஸ் ஆக்சைடுனா N2O3 தான். இந்த இடத்துல நைட்ரஜன் மீது ஆக்சிஜன் +3. இது ப்ளூ கலர் சாலிடாக இருக்கும், நீல திண்மமாக இருக்கும், அமிலத்தன்மை கொண்டது. இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கடுத்தது நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. இந்த இடத்துல நைட்ரஜன் மீது ஆக்சிஜன் +4, ப்ரௌன் கலரில் கேஸாக இருக்கும், அது அமிலத்தன்மையாக இருக்கும், அசிட்டிக்காக இருக்கும். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு N2O4. இந்த இடத்துல நைட்ரஜன் மீது ஆக்சிஜன் +4, கலர்லெஸ் சாலிடாக இருக்கும், அசிட்டிக் தன்மையாக இருக்கும். 2NO2 நம்ம சிதைக்கும் பொழுது N2O4 மாறும். நைட்ரஜன் பென்டாக்சைடுனா 2 டைம்ஸ் N2O5 தான் நைட்ரஜன் பென்டாக்சைடு. N4O10 இதுதான் நைட்ரஜன் பென்டாக்சைடு. இதில் பாதி வந்து 2N2O5, அதனால் முன்னாடி வந்து 2 இருக்கணும், 2N2O5 அப்படின்னு. இது வந்து எப்படி வந்து
இருக்கும். அதுன்றது நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட் +5 இருக்கும். கலர்லெஸ் சாலிடு அண்ட் ஆசிட் தன்மையாக இருக்கும். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க, இது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதனுடைய ஃபார்முலா, ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க 3 மார்க் கொஸ்டின். இல்லை ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இந்த இடத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, இது வந்து அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினும் இல்லை 3 மார்க் கொஸ்டினும். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் 2 மார்க்கோ 3 மார்க்கோ எழுதி சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து எப்படி அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நைட்ரஸ் ஆக்சைடு N2 N ட்ரிபிள் பாண்ட் N பாண்ட் O. இந்த O மீது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 இருக்கும். இந்த நைட்ரஜன் மீது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த இடத்துல நைட்ரஜன் மீது 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. இது கன்வெர்ட் ஆகும்போது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல வரும்போது டபுள் பாண்டாக மாறும். அதுதான் இந்த டபுள் பாண்ட். இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட் வந்து இந்த என் மீது ஷிஃப்ட் ஆகும் 2 லோன் பேராக மாறிடும். அதுதான் வந்து இந்த இடத்துல லோன் பேர். அப்போ இந்த இடத்துல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 புள்ளி வந்து இந்த இது ஷிஃப்ட் ஆகும்போது பாண்டாக மாறும். அந்த இந்த இடத்துல பாண்ட் வந்து இந்த என் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது 2 புள்ளியாக மாறும். அந்த அப்போ இந்த அமைப்பாக மாறும். அதுக்கு தான் ரெசனன்ஸ். அப்போ நைட்ரஸ் ஆசிட்டடு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இது 2 வடிவத்தில். ஓகே, அதுக்கடுத்து நைட்ரிக் ஆக்சைடு NO. இது லீனியராக தான் இருக்கும். எண்ணுக்கும் ஓக்கு இடையில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இதுக்கிடையில் வந்து எவ்வளவு வந்து லென்த் இருக்குது அப்படின்னு இவ்வளவு 115 பிகோமீட்டர்ஸ். அதுக்கடுத்து டைநைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, அதனுடைய ஃபார்முலா இது, அதனுடைய அமைப்பு வந்து இது. ஒரு எண் போட்டுக்க, இன்னொரு எண் போட்டுக்க. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு மேலே ஒரு டபுள் பாண்ட் O, ரெண்டாவது எண்ணுக்கு கீழே டபுள் பாண்ட் O போட்டுக்க. அந்த ரெண்டாவது எண்ணுக்கு மேலே ஒரு பாண்ட் போட்டு O போட்டு அந்த O மீது வந்து மைனஸு, இது ப்ளஸ், இந்த எண் மீது ப்ளஸ் போட்டு அதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி கீழே தலைகளாக மாற்றி நம்ம வந்து இப்படி கூட மாற்றிடலாம். அதுக்கடுத்தது நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. இந்த NO2 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அது N2O4க்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். நைட்ரஜன் பென்டாக்சைடு அதனோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, எது சிங்கிள் பாண்டு, அது O மீது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அளவு, N மீது வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக போடணும். ஏதோ ஒன்று மிஸ் பண்ண கூட மார்க் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஹைப்போநைட்ரஸ் ஆசிட். அதனுடைய ஃபார்முலா வந்து இது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் H4N2O4 ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும். நைட்ரஸ் ஆசிட் HNO2 அதோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும். பேர் நைட்ரஸ் ஆசிட் HNO3 அப்படின்னு இருக்கும். அது அமைப்பு இது. நைட்ரிக் ஆசிட் HNO, இங்கே பாருங்கள், இதுலேயும் HOONO இப்படி இருக்குதா. இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம ஷார்ட்டாக நம்ம சுருக்கி எழுதுக்கூடாது. HN இங்கே 2 ஒரு 2 3 வருதுனால NO3 இப்படி எழுதக்கூடாது. இப்போ பேர் நைட்ரஸ் ஆசிட்னா HOONO அப்படின்னு எழுதணும். நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா HNO3 இப்படி தான் எழுதணும். இதனுடைய ஃபார்முலா வந்து இப்படி இருக்கும். இதோட ஃபார்முலா இது, இதனுடைய அமைப்பு வந்து இது. பேர் நைட்ரிக் ஆசிட் HNO4
இதோட அமைப்பு வந்து இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் வந்து H2N2O2. இந்த இடத்துல நைட்ரஜன் மீது ஆக்சிடைசேட் +1. அதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னா Ag2N2O2 கூட 2 டைம் HCl போட்டு ரியாக்ட் ஆகும்போது சில்வர் குளோரைடு HCl H2N2O2 கிடைக்குது. நைட்ரஸ் ஆசிட் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பேரியம் நைட்ரேட் கூட சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த அப்படி ப்ரிப்பரேஷன் கிடைக்குது நமக்கு. இந்த இடத்துல HNO2ல் அந்த N மீது ஆக்சிடைசேட் +3. பேர் நைட்ரஸ் ஆசிட் வந்து இதுதான். இந்த இடத்துல N மீது ஆக்சிடைசேட் +3 எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட H2O2 கூட ONO கூட ரியாக்ட் ஆகும்போது இந்தமாரி காம்பவுண்ட் நமக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பேர் நைட்ரஸ் ஆசிட். அதுக்கடுத்தது நைட்ரிக் ஆசிட் HNO3. இந்த இடத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் +5. அமோனியா கூட ஆக்சிஜன் போட்டு ரியாக்ட் ஆகும்போது இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. மறுபடியும் இந்த NO கூட ஆக்சிஜன் போட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் நைட்ரேட் கம்பஷன் பண்ணும்போது நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு, மறுபடியும் இது காம்பவுண்ட் கூட நம்ம சேர்க்கும் பொழுது நைட்ரிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். பேர் நைட்ரிக் ஆசிட் HNO4. அது கூட நம்ம வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா H2O2 நைட்ரஜன் பெராக்சைடு கூட N2O4 ரியாக்ட் ஆகும்போது இந்தமாரி காம்பவுண்ட் கிடைக்குது பேர் நைட்ரிக் ஆசிட். அந்த இதில் நைட்ரஜன் ஆக்சிஜன் +5. அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஒரு 3 மார்க். இப்போ சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன சென்ட் பண்ணி எடுங்க. இது ஒரு 3 மார்க்கு, 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 இது ஒரு 3 மார்க். அதே மாதிரி இதோடைய பேர் ஃபார்முலா அல்லது 3 மார்க் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 மார்க் ஏதோ ஒரு ஃபார்முலா கொடுத்து அதோடைய ஸ்ட்ரக்சர் எழுதுன்னு கேட்போம். இது ஒரு 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க்கு, இது ஒரு 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க், 3 மார்க், இது 3 மார்க், 3 மார்க்கு, 3 மார்க்கு, 3 மார்க், 3 மார்க், 3 மார்க். இது ஒரு 3 மார்க்கு. இந்த யூசஸ் ஒரு 2 மார்க்கு. இந்த மெக்னீஸ் கூட டைலூட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்டர் 2 மார்க்கு. மெக்னீஸ் கூட கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்டர் 3 மார்க்கு. காப்பர் கூட கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்டர் வந்து 2 மார்க் கொஸ்டின். காப்பர் கூட டைலூட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்டர் ஒரு 3 மார்க் கொஸ்டின். ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட் நைட்ரிக் ஆசிட் செகண்டரி ப்ராடக்ட் என்ன அது 3 மார்க் கொஸ்டின். டீகம்போசிஷன் ஆஃப் த டெர்ஷரி ரியாக்ஷன்ஸ் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நைட்ரிக் ஆசிடோட செகண்டரி ரியாக்ஷன் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். நைட்ரிக் ஆசிடுடைய பிரைமரி ரியாக்ஷன் வந்து 2 மார்க் கொஸ்டின். இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான். ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அது மீது சார்ஜ் என்ன, என் மீதோட சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்பான். இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சில சமயம் என்ன காம்பவுண்ட் வந்து வெளியிடுது நைட்ரிக் ஆசிட் மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் கூட வந்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது அந்த காம்பவுண்ட் என்னவா மாறும் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேயும் வந்து 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். பென்சீன் கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். நான் மெட்டல்ஸ் கூட வந்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எழுது அப்படின்னு கேட்பான்.
ஏதோ 3 கொடுத்து 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எல்லாமே 3 மார்க் கொஸ்டின். அந்த மெட்டல் ஆக்சைடு கூட வந்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகிற ரியாக்ஷன் 2 மார்க் கொஸ்டின். நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும், எந்த டெம்பரேச்சர் பாயிலிங் ஆகும், அது வந்து என்ன கலரில் இருக்கும், சன்லைட்லேயும் அந்த ஹீட் பண்ணும்போது என்ன கலராக இருக்கும், உண்மையாக கலர் இருக்கும்போது என்ன கலராக இருக்கும், இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். கமர்ஷியலாக நைட்ரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுற அப்படிங்கிறது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். நைட்ரிக் ஆசிட் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்து இதுக்கான ஆன்சர் நல்லா படிச்சுட்டு பார்க்காம எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.